இருந்து எங்களுக்கு சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தான். அல்லாஹு தாலா அதை பொருந்தி கொள்ளட்டுமா. நாம் ஓதின கிதாபு மவாஹிபு ஸைன் ஃபி மனாகிபில் ஹஸனைன் என்ற ஒரு கிதாபை ஓதினோம். இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த கிதாபில் நிறைய ஹிக்காயத்துகள், ஹிக்காயத்து நூலா அல் ஹிக்காயத்து சானியா என்று நல்ல ஹிக்காயத்துகள் மூலமாக எழுதப்பட்ட நிறைய செய்திகளை பார்க்கலாம். அதில் ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் இந்த கிதாபு இலங்கை நாட்டுக்கு அதிகமாக நிறைய மௌலிது கிதாபுகளையும் நாம் இப்போ படித்தோம். அரபு தமிழ், இந்த அரபு தமிழ் என்ற வழியையும் எங்களுக்கு அதிகமாக காட்டி தந்த ஆலிமுல் அருஸ் மாப்புல் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா சொன்னவர்கள். இந்த கட்டத்தில் ஆலிம்கள் பெரிய உஸ்தாதுமார்களாக இருப்பாங்க, ஆனால் அரபு தமிழ் வாசிக்க தெரியாது. பொது மகனாக அல்லது பொதுமக்களாக இருப்பாங்க, அவங்க அரபு தமிழை வாசிப்பாங்க. எனக்கும் அரபு தமிழ் வாசிக்க தெரியாது. நான் படித்தது எப்படி இருக்கின்றால், காணிப்பட்டினத்தில் ஓதும் போது ஒரு மதரசாவில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு பிள்ளை ஓதி கொடுப்பேன். அந்த புள்ள தான் எனக்கு கொடுப்பேன். அந்த பிள்ளைகிட்ட நான் படிச்சுக்கணும். ஏன்னா காயல்பட்டினத்து சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்க அரபு தமிழ் வாசிப்பாங்க. அதனால் அந்த பிள்ளைகிட்ட எனக்கிட்ட அந்த பிள்ளை குர்ஆனை படிச்சது, அந்த பிள்ளைகிட்ட நான் அரபு தமிழை படிச்சு கொண்டு இருந்தாலும் இந்த பைத்து மாதிரி படிக்கக்கூடிய டேலண்ட் இன்னும் இல்லை. அதில் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நல்ல கலை. நான் நினைக்கிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒருவர் வந்தார். அவர் கண்டிக்கு வந்துட்டு கண்டியில இருந்து முதலாவது தமிழ்நாட்டுக்கு போய் அங்கிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சென்னைக்கு போய் உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்றார். அப்ப அதுல தமிழ்நாட்டில் யாரும் சொல்லி இருக்குது என்ன கொழும்புல சந்திக்குது. எதுக்கு இந்த அரபு தமிழ் என்ற சம்பந்தமான கிதாபுகளை தேடிக்கொள்றது. நான் என்ன தமிழ்நாட்டில் தான் நீங்க தேடணும், இங்க தேடுறது, இங்க வந்திருக்கீங்க, யார் உங்களுக்கு சொன்னது? அவர் ஏதோ பேர் சொல்றாரு, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்னால முடிஞ்ச அளவு கிதாபுகளை கொடுத்தேன். அப்ப இந்த அரபு தமிழ் என்றது ஆலிமுல் அருஸ் மாப்புல் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் மூலமாக எங்கட நாடு அந்த டைம்ல மார்க்கம் தெரியாமல், ஆலிம்கள் இல்லாமல், ஆலிம்களுக்கு பஞ்சமான காலம். அந்த காலத்துல ஆலிமுல் அருஸால நிறைய மௌலிது கிதாபுகள் நினைக்க இந்த தலை ஃபாத்திஹாவும் கூட அந்த காலத்துல ஆலிமுல் அருஸ் அந்த வலகாப்பு என்று கலாச்சாரத்தை இல்லாமலாக்கி தலை ஃபாத்திஹாவை கொண்டு ஓத வச்சாங்க. வலகாப்பு தேவியில் எங்களுக்கு தலபாத்திகா ஓதுவோம் என்று மாஷா அல்லாஹ்னு பாத்திமா நாயுடைய மதுக ஓத வச்சாங்க. அந்த வரிசையில இமாமுனா ஹசன், இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களுடைய பேரில் ஒரு மதுக ஆலிமுல் அருஸ் இயற்றாம இருந்த கட்டத்துல தான் ஆலிமுல் அருஸுக்கு கொஞ்சம் சோமில்லாம இருந்த டைம்ல ஆலிமுல் அருஸ் ஒரு நேர்ச்சை வச்சாங்களாம். எனக்கு என்னுடைய நோய் குணமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரப்பிள்ளைகளுடைய பேரில் ஒரு மதிகை எழுதுவேன் அன்று ஒரு நேர்ச்சை வச்சு, அந்த நேர்ச்சைக்கு பின்னால் அவங்களோட நோய் குணமானதுக்கு பின்னால எழுதப்பட்ட கிதாபு தான் இந்த கிதாப். அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் மாதிபு சிபுத்தைன் என்ற ஒரு பட்டப்பேர், பேரப்பிள்ளைகளை புகழ்ந்தவர் என்ற ஒரு பட்டப்பேரு ஆலிமுல் அருஸுக்கு அதுக்கு பின்னால்தான் சொல்லப்பட்டது என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இதில் நிறைய ஹிக்காயத்து இருக்குது. அனிமூலான வந்த பிறகுதான் சொன்னாங்க ஒரு 2 ஹிக்காயத்தை கட்டாயம் விளங்கப்படுத்தணும். எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முஹித்தீன் மூலத்திலேயும் அப்படித்தான் 2 ஹிக்காயத்தா 2 நிறைய உலமாக்கள் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பிரயோஜனமா இருந்தது. இதில் எல்லா ஹிக்காயத்தையும் சொல்றதுக்கு டைமும் இல்லை, பேசுறதுக்கு நேரமும் இல்லை. இருந்தாலும் ஆரம்பத்தில் கிதாபில் நல்ல விஷயங்கள் சிலதை சொல்லுவாங்க. ஆலிமுல் அருஸ் சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. அவங்க சொல்றாங்க, அஹ்லுல் பைத்தை புகழ்கிறேன் என்ற பெயரில் கெட்ட ஷியாக்கள் கூட்டத்திலும் நீ சேர்ந்துடாத, அவர்களை இழிவுபடுத்தி ஹவாரிஜிகள் கூட்டத்திலையும் சேர்ந்துடாத, நீ நடுநிலைமையாக இருந்து ஒரு சுன்னியாக நீ இருந்து கொள். அது ஒரு முறை அது இல்லையா? நீ உச்சகட்டத்துக்கு போய்க்கு ஷியாக்கள் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விடவும் சஹாபிகள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அசிங்கப்படுத்தி போட்டு அஹ்லுல் பைத் போடுனாங்களே, அந்த வேலை எங்கள்கிட்ட இல்லை. அதுலேயும் ஆரம்பத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்றதோட பாருங்க அவங்களோட குடும்பத்தை சொல்லி போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அஷரத்துல் முபஷ்ஷரா பில் ஜன்னா எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஒரு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகீதாவை எங்களுக்குள்ள புகுத்துறாங்க.
சொல்லி போட்டு அதுக்கப்புறம் இந்த கர்பலா சம்பந்தமான செய்தியை சொல்லி கொண்டு வந்து நான் அதை பத்தி பேசலன்றான். அது நல்ல ஒரு விஷயம் சொல்லித்தாரான். கர்பலாவை இன்னைக்கு நாங்க பேசுறோம், மக்களுக்கு ஒரு செய்தியாக சொல்றோம். கர்பலாவை பத்தி நான் இந்த கிதாபில் சொல்லல. அதை சொன்னால் சில நேரங்களில் சஹாபிகளை பற்றிய கெட்டெண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் வரலாம். பயான்ல நாங்க சொல்லும் போது தெளிவுபடுத்துவோம், இப்படித்தான் செய்தி, அதுல சஹாபிகள் அவங்க நிச்சயாது அப்படி இப்படி விளங்கப்படுத்துவோமே. அப்ப இதை விளங்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதனால கர்பலாவை பற்றி நான் பேசலன்றாங்க. முசன்னிப் என்ன செய்யற, நான் சொல்றேன் கர்பலாவை பத்தி நான் என்ன செய்யல, பேச இல்லை. பேசினால் சில நேரங்களில் அது சஹாபிகளை பற்றிய கெட்டெண்ணங்களை உள்ளத்தில் தோன்ற வைக்கலாம் என்று சொல்லிக் கொண்டு வாரான். அதுல வந்து சில ஹிக்காயத்துகளை அவங்க அழகா சொல்றாங்க. ஒரு தடவை இமாம் ஸஃபவி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொன்னதாக இந்த கிதாபில் பதியப்பட்டிருக்கிறது, மவாஹிபுல் ஸைன்ல. அதில் பதியப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு வந்தாங்க, சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் இருக்கும்போது அதை கொண்டு கீழே போட்டாங்க, கீழே வச்சாங்க. சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க, அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுசைன் ரலியல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வச்சு சொன்னாங்க, யார் இதை எடுக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு. 2 பேரும் போட்டி போட்டாங்க. ஆனா 2 பேராலையும் எடுத்துக்க முடியல. ஏன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர் அல்ல, 2 பேருமே வீரர்கள் தான். அதுலேயும் பின்னால் இருக்கிற 2 பேரும் பவரான ஆட்களை, ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் இமாம் ஸஃபவி சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஆப்பிள் பழத்தை எடுத்து வந்து 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு. இன்னொரு தடவை பாத்திமா, நான் இதுல வருது, அந்த இக்காயத்துல அப்படி தொடராக வருது. இன்னொரு தடவை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்க்கறாங்களாம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் காணலையா. 2 பேரையும் தேடுறாங்க, கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாப்பா பேரப்புள்ள 2 காணல, புள்ள 2 பேரையும் காணலன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க, காணல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த இடத்துல 2 பேர் நிக்கிறாங்க, போய் பாருங்க. 2 பேரையும் பார்த்தா 2 பேருமே தூக்கம். யாருக்கு தூக்கம்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தூக்கம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு தூக்கம். தூங்கி கொண்டிருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 புள்ளையும் தூக்கி கலத்துல வச்சாங்க. தூக்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு புள்ளையே வேணுமாண்டா எனக்கு தாங்களே, ஒரு புள்ளையே வேணுமாண்டா எனக்கு தாங்களே என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாகனம் என்றா நல்ல வாகனம். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏறலவே யாருக்கும், உலகத்துல யாருக்கும் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏறலவே சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, அபூபக்கரே, வாகனம் மட்டும் நல்ல இல்ல, 2 வாகனிக்கக்கூடியவங்களும் நல்ல ஆட்கள் தான் அப்படின்னா. அப்படின்னா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் சிறப்புக்குரியவர்கள் தான் என்று அந்த நேரத்தில் சொல்லி காட்டாங்க. அப்ப அதுபோல சிறப்புகளையும் அவங்களோட புகழ்களையும் அதான் சொல்லுது. ஒருத்தருக்கு இந்த கிதாபை பார்த்து இது ஷியாக்காரன் எழுதுறதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பசந்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு நாங்க என்ன செய்யணுமோ அந்த கடமையை சரியா செய்யணும் என்றது அழகா இந்த கிதாபுல சொல்லிக்கிறாங்க. அது ஒரே ஒரு பைத்தை சொல்லி முடிக்கிறேன். அஹ்லுல் பைத்தினர்கள், செய்யுதுமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நாம மதிக்கணுமா, நல்ல ஒரு வாசனை சொல்லி காட்டாங்க. அவங்க அஹ்லுல் பைத் இல்ல, அவங்க அஹ்லுல் பைத் இல்ல, ஆனா அவங்க எப்படி மதிக்கணும்னு சொல்லாங்க பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, மௌலானாமார் வந்து அவங்க வந்து இந்த பெரிய இபாதத்தாலியா இருந்தா தான் மதிக்கணும், தலப்பாக தீந்தா தான் மதிக்கணும், தளத்துல கொண்டு போட்டிருந்தா தான் மதிக்கணும், அவங்க இபாதத்து பெரிய இபாதத் செஞ்சா தான் அவங்கள மதிக்கணும், இல்லாட்டியெல்லாம் அவங்கள மதிக்க தேவையில்லைன்னா. ஆனா இவங்க சொல்றாங்க தெரியுமா, ஆளும் நபி, இந்த பைக்குல வர இதுல வருது, ஆளும் நபி வலவு கல்லத்து மலாஹத்துஹும் முன்கல் மனாசிஹி மின் ஆயாத்தி குர்ஆனி. சொல்றாங்க ஆளும் நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் வலவு கல்லத்து மலாஹத்து, அவங்களோட அமல்கள் பெருசா இல்லாட்டி கொஞ்சம் அமல் தான் இருக்குது, இருந்தாலும் அவங்க யார போற தெரியுமா, முன்கல் மனாசிஹி மின் ஆயாத்தி குர்ஆனி. குர்ஆன்ல மன்சூகான ஆயத்து எழுதிக்குது. மன்சூக் ஆயத்துனா ஆயத்துடைய சட்டம் மாற்றப்பட்டாச்சு, ஆனா ஆயத்து குர்ஆன்ல இருக்குது. இதுல சட்டம் மாற்றப்பட்டாச்சு தானே, அதனால இந்த ஆயத்தை மதிக்க தேவையில்லைன்னு அர்த்தமா இல்ல. அந்த ஆயத்துடைய சட்டம் மாற்றப்பட்டாலும் அது இன்னும் குர்ஆன்ல தான் இருக்குது.
அஹ்லுல் பைத்தினர்கள் அவர்களுடைய இபாதத்துகள் குறைவாக இருந்தாலும் அவங்க அஹ்லுல் பைத்தினர், அவங்கள நாம மதிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அழகான கிதாபில சொல்லப்பட்டிருக்குது. இதுல இன்னொரு விசேஷம் நான் படிச்சு போகும்போது ஒவ்வொரு பைத்திலையும் கவனிச்சது தெரியுமா, அருமையா சொல்லி கடைசியா வந்து சாப்பாடு கொடுக்குறவங்களே துவால சேர்த்து. அது உண்மையிலே நான் கவனிச்சு முஸ்லிமீகிம் முகீபீகிம் அப்படின்னு தான் கொண்டு வந்து முடிக்கிறேன். பின்ன கொடுக்குறவங்க விருந்து கொடுக்குறவங்க. அதனால இதை ஓதி போட்டு விருந்து கொடுக்குறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை கட்டாயம் கொடுப்பான். அதனால அந்த காலத்துல இந்த முஹர்ரம் மாசம் வந்தா இதை ஓதி சின்ன புள்ள நீயத்தன் தான் கூடுதலாக தெரியல, ஏன்னா பெரிய ஆட்களுக்கு கிடைச்சில சின்ன புள்ள நீயத்தன் சொல்லி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாஷா அல்லாஹ், அந்த குடும்பங்கள்ல நோய்கள் இல்லாம ஆபியத்தோடு இருந்தாங்க.